குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜெயசித்ரா சுரேஷ் வந்திருக்காங்க, டயபெட்டாலஜிஸ்ட். ஸோ ஃபஸ்ட் அவங்களுக்கு ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் வந்து நானும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறேன் ஸ்டார்டிங்லேயே. டாக்டர், இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் இருக்கிறவங்களுக்கும் இந்த சம்மர் டைமில் வந்து அவங்க எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம்? ஏன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய வந்து இன்டேக் எடுத்துகிட்டே இருக்கணும், இந்த ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த சம்மர் டைமில் அவங்க எப்படிலாம் அவங்களை வந்து பாதுகாத்துக்கணும்? ஸோ எப்படி மேனேஜ் பண்ணலாம் டாக்டர் சம்மர் டைமில்? சம்மர் டைம் எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட் டைம் தான், பிகாஸ் ஆஃப் த ஹீட். ஓகே. ஸோ டயபிட்டிஸ் இருக்கிறவங்க இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, டயபிட்டிஸ் இருக்கிறவங்க வந்து என்ன ஃப்ளூயிட் நிறைய எடுத்துக்கணும், வாட்டர் இன்டேக்கு. அது வந்து மெயினாக வந்து ஒரு பெரிய டவுட் ஒன்று இருக்குது டாக்டர், லைக் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளூயிடும் நிறையா எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் அது அவங்க சுகர் லெவலையும் அஃபெக்ட் ஆகாத மாதிரியான ட்ரிங்க்ஸாக வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆல் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, ஃப்ரூட் ஜூஸு, அப்புறமா வந்து சுகரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாட் எவர் அவைலபிள் இந்த மார்க்கெட், அதெல்லாம் அவங்களோட சுகர் லெவலை ஜாஸ்தி பண்ணிடும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தே கேன் ஹேவ் பிளெயின் வாட்டர், அதுக்கப்புறமா மோர், சூப்பு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுகர் கண்டென்ட் கம்மி. சூப் கஷ்டம் நினைக்கிறேன் டாக்டர். பட் சூப் கூட சில்டு சூப்ஸ் இருக்கு, ஆர் ரூம் டெம்பரேச்சர்ல அந்த மாதிரியான இது எடுத்துக்கலாம். ஆர் லெமன் ஜூஸ் வித்தவுட் சுகர், கொஞ்சோண்டு சால்ட் போட்டு அந்த மாதிரியான இது. ஆர் பிளெயின் வாட்டர் இட் செல்ஃப், that itself will give the required fluid intake. So அதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னாக்கா, நம்ம வந்து தண்ணி எல்லாம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், வேலூர் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். டாக்டர் லைனில் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா டாக்டர், ஒருத்தர் ஃப்ரீக்வெண்டா யூரினேட் பண்ணா அவங்களுக்கு டயாபெட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சஜஸ்ட் பண்றாங்க. டயாபெட்டிஸ்க்கும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்லைன்னா அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாமா? உங்களுடைய சஜஷன் அஸ் டாக்டரா என்ன நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டாக்டர், நிறைய பேர் சொல்றாங்க அரிசியை வடி கட்டிட்டு அந்த கஞ்சியை கொட்டிட்டு அந்த ரைஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ் ஓகே கொஞ்சம் தாராளமா கூட சாப்பிடலாம், நீங்க சுகர் ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் கீழே போயிடும் அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாலுமே கஞ்சி தண்ணியை எடுத்துட்டு நார்மல் ரைஸை சாப்பிட்டா அது சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணறதுக்கு வாய்ப்புகள் இல்லையா? இதை பத்தியும் சொல்லுங்க. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வர்றது காமன். இப்போ வந்து ஒரு லெவலுக்கு மேலே பிளட்டில் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு வந்து கிட்னி வந்து அந்த எக்ஸஸ் சுகரை வந்து ஃபில்டர் பண்ணும் யூரினில். அந்த சுகர் வரும்போது கூடவே அது வந்து வாட்டரையும் சேர்த்து அந்த இது வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இஸ் அ சிம்டம் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ். அண்ட் நிறைய பேர் வந்து சுகர் இருக்கிறதே தெரியாமல் நான் வந்து இருக்கும்போது டயட்லேயும் கண்ட்ரோல் இல்லாத போது சுகர் ஹை லெவலில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காமன். ஆனால் அது மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிறதுக்கான தேவைகள் வரலாம். இல்லை மென்னில் பார்த்தீங்கன்னா above the age of 50 or 60 ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஸ்டேட் வந்து என்லார்ஜ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து யூரினரி சிம்டம்ஸ் இருக்கலாம். அதனால் இப்போ வந்து சிம்டம்காக நான் எல்லா ஷோலையுமே நான் சொல்லுவேன், சிம்டம்காக வெயிட் பண்ணாதீங்க. டயபிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டோன்னா சிம்டம்ஸ் இல்லாத போதே ஏர்லியராக கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் பண்ணும்போது அதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம். உங்களோட ரெண்டாவது கொஸ்டின் வந்து அரிசியை வந்து வடிச்சிட்டு சாப்பிட்லாமான்னு. ஆக்சுவலாக வந்து அரிசியும் கார்போஹைட்ரேட் தான், மிச்சம் எல்லாத்துலேயுமே வந்து ரோட்டி ஆர் ராகி எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் தான். இப்போ வந்து நீங்கள் அரிசியை வடிக்கும் போது அதோட கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வேணால் கம்மியாகலாம், ஆனால் நீங்கள் அதில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடுறோம். அப்போ வந்து அது வெறும் சக்கை மாதிரி தான். அதுக்கு நீங்கள் ரெகுலர் ரைஸே இல்லைன்னா கைக்குத்தல் அரிசியில் சமைச்ச ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அளவு கம்மியாக சாப்பிட்லாம். அப்போ உங்களுக்கு நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் இன்க்ரீஸிங் த குவான்டிட்டி நீங்கள் வந்து அதை கம்மியாக சாப்பிடும்போது இந்த மாதிரி வடித்து சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகேங்க சார், உங்கள் டவுட் என்னங்க சார்? ஹலோ சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகம் என்ன? டாக்டர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். எனக்கு சுகர் இருக்குதுங்க. ஓகேம்மா.
சுகர் 2-3 வருஷமா இருக்குதுங்க. 5-6 வருஷமா. சரி. சுகர் சாப்பிட்டதுக்கு முன்னால 120 இருக்குது, சாப்பிட்டு கடைசியில 270 இருக்குதுங்க. ம் 170 இருக்குது. ம் சுகரெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனா தலைவலி அதிகமா இருக்குதுங்க. சுகர் கொஞ்சம் அதிகம் தானே உங்களுக்கு? சுகர் அதிகங்களா? ஆமாம், 200க்கு மேலே போகிறது நல்லதில்ல. தலைவலி எவ்வளோ நாளாக இருக்குது? தலைவலி இப்போ ஒரு 10-20 நாள் அதிகமா இருக்குதுங்க. எந்த நேரம் பார்த்தாலும் நைட்டும் பகல தலைவலிச்சுட்டே இருக்குதுங்க. ஓகே. லோ சுகர் சிம்டம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா? டாக்டர் போய் பார்க்க சொன்னாங்க, பல்லுல என்ன மிஸ்டேக் இல்லைங்க. சுகர்னால வந்து தலைவலி வர மாதிரி தெரியலம்மா. நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எதனால் தலைவலின்னு பார்த்துட்டு சுகரையும் நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஃபாஸ்டிங் 120க்கு கீழே வரணும், சாப்பிட்டதுக்கப்புறமா 180க்கு கீழே வரணும். அப்போ தான் நல்ல கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ ஃப்ளூயிட்ஸ் அதெல்லாம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த சம்மர் டைமில் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். அது சில ஃப்ரூட்ஸ் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு பேச்சும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து இந்த லெமன் ஜூஸில் சால்ட் எல்லாம் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கிறவங்க, சுகர் இல்லாதவங்க வந்து ஜூஸ் குடித்தாலுமே அவங்களுக்கு சுகர் கண்டென்ட் ஏறும், அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் அவங்க சுகர் இல்லாமல் அவங்க எடுத்துக்கலாமா ஜூஸஸ்? சுகர் இல்லாதவங்க என்ன சாப்பிட்டாலும் சுகர் லெவல் ஏறாது. ஈவன் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்டாலும். பட் ஃப்ரூட் ஜூஸ் வந்து நாட் அ குட் ஆல்டர்னேட்டிவ், பிகாஸ் உங்களுக்கு வந்து கேலரி கண்டென்ட் ஆஃப் தட் ட்ரிங்க் வில் பி ஹை அண்ட் தெர் இஸ் நோ ஃபைபர் இன் இட். அதனால ஹோல் ஃப்ரூட்டை சாப்பிட்றது இஸ் மச் ஹெல்த்தியர் இஃப் பீப்புள் வாண்ட் டு மெயின்டைன் த வெயிட். அந்த மாதிரியான காரணங்கள்னால சின்ன குழந்தைங்க இல்லை இல்னஸ் இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்துலலாம் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பட் சுகர் இல்லாதவங்களும் ஜூஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட்டா பரவாயில்ல. பட் சுகர் இருக்கிறவங்க ஜூஸ் குடிக்கும்போது கண்டிப்பாக அவங்க சுகர் லெவல் ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா ஃப்ரூட் வந்து மெயின்லி கார்போஹைட்ரேட் தான். அதில் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் ஜூஸ் 1 glass பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஆட் லாட் ஆஃப் ஃப்ரூட். நம்ம சாப்பிட்றதா இருந்தால் half a fruit or ஒரு ஃப்ரூட் தான் சாப்பிடுவோம். பட் டு மேக் 1 glass of fruit juice we have to add lot of fruit and we are taking out the fiber also. ஃபைபர் தான் வந்து உங்களுக்கு சட்டைட்டி கொடுக்குது, டைஜஷனை ஸ்மூத்தன் பண்ணுறது அண்ட் ப்ரிவென்ட்ஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் அண்ட் அதர் திங்ஸ். அதனால ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட்றது இஸ் பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன், நாட் ஒன்லி ஃபார் டயபிட்டிக்ஸ். ஓகே. ஸோ வெறும் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேலரிஸ்க்கு மட்டும் தான். கேலரி. ஸோ வெயிட் ஜாஸ்தி ஆகும். பிகாஸ் ஆஃப் வெயிட் இன்க்ரீஸ் சுகர் வரலாம். அந்த மாதிரி இன்டைரக்ட் எஃபெக்ட். ஸோ ஹோல் ஃப்ரூட்டை சாப்பிட்றது இஸ் மச் ஈஸியர் ஆல்சோ. கண்டிப்பாக டாக்டர். ஸோ இனிமேல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. வணக்கங்க. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. உங்க டவுட் என்ன கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். நாங்க ஆட்ல இருந்து பேசுறேங்க. வெள்ளூர் ஆரணி. எனக்கு வந்து சுகர் இருக்குது, பிரஷர் இருக்குதுங்க. முட்டி வலி வந்திருக்குதுங்க, வலது கால் முட்டி வலிய. அந்த வலது கால் கீழே வந்து அந்த 3 விரல் மட்டும் எனக்கு உணர்ச்சி இல்லாத போல அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுங்க. பாலெல்லாம் வந்து வெடிச்சிட்டா எப்படி இருக்குங்க அது போல இருக்குது. ஆனா எரிச்சல் இல்ல, வெடிச்சிட்டா எப்படி இருக்குங்க, அந்த உணர்ச்சியே எனக்கு குறைவா இருக்குதுங்க. ஓகே. அந்த இடது கால் முட்டி வலி, அதுக்கு என்ன பண்ணலாங்க? ஆனா சுகர் இருக்குது, பிரஷர் இருக்குது. ஓகே. சுகரும் பிரஷரும் கண்ட்ரோல்ல இருக்கா பாத்துக்கோங்க. அப்புறமா வந்து கால்ல பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா நரம்பு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னாக்கா உங்களுக்கு டாப்லர் பண்ணி அதில் ரத்த ஓட்டம் சீராக இருக்காங்கிறத பார்க்க வேண்டியது முக்கியம். ஓகே டாக்டர். ஸோ இந்த லாஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெயின் வந்து அவங்களுக்கு தெரியணும் காலில், இல்லைங்களா? அந்த ஒரு ஃபீல் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன டாக்டர் ஆகும்? ஸோ அவங்களுக்கு அடிபட்டாலும் தெரியாது. ஸோ என்ன மாதிரியான சூழ்நிலை, எந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் அவங்களுக்கு இருக்குது? கண்டிப்பாக வந்து சுகர் இருக்கிறவங்க வந்து ஃபுட்வேர் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. ஓகே. ஸோ எஸ்பெஷலி இன் சம்மர் உங்களுக்கு ஹாட் சர்ஃபேஸாக தான் இருக்கும் எல்லாமே. இப்போ அந்த உணர்ச்சி தெரியாத போது நம்ம வந்து காலில் உணர்ச்சி இருக்கும்போது ஒரு இடத்துல கால் வைக்கிறோம், ரொம்ப சூடாக இருக்குன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக நடந்துருவோம், இல்லை அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடுவோம். பட் இப்போ உணர்ச்சி இல்லாத போது அதே இடத்துல காலை ரொம்ப நேரம் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அது கொப்பளமாகி பேர்ன் இன்ஜுரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்ஃபெக்ஷன், அது பேர்ன் ஆகி ஒரு ஸ்கின்னில் டிஃபெக்ட் வந்தாலே த்ரூ தட் இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபுட்வேர் இல்லாமல் எங்கேயும் போகிறது நல்லது இல்லை. எஸ்பெஷலி சம்மரில் இன்னுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு 11:30 12 எல்லாம் வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து தர ரொம்ப சூடாக இருக்கும். டாக்டர் 11:30 to 12 இந்த டைம் நினைச்சாலே. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர்.
ஹலோ மேடம், வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் முருகேசன், பெருங்குளத்தூர் மேடம். ஓகேங்க சார், உங்க டவுட் என்னங்க சார்? மேடம், ஆக்சுவலாக ஹார்ட் பேஷண்ட் சென்ட் வச்சிருக்காங்க. ஓகே. எனக்கு வரப்போ ஒரு கடந்த 2 மாசமா கால்லாம் எரியுது மேடம், உங்களுக்கு எரியிற மாதிரி இருக்கு. ஓகே. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்போ நிறைய டேப்லெட் சாப்பிட்றதுனால சுகர் வரது வாய்ப்பு இருக்கா மேடம்? இதுவரை சுகர் இல்லை, 6.1 தான் இருக்கு, HbA1. எவ்வளோ இருக்குது HbA1c? 6.1. ஓகே. இப்போ சுகர் வருமா இல்லை என்ன கண்ட்ரோல் பண்ணுறது என்ன செய்யணும் மேடம்? இதான் என்னோட கேள்வி மேடம். ஓகே. அது கால் எரியுது, இப்போ 6.1 இருக்கு, இது பரவாயில்லைங்களா? HbA1c வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் லைனில் இருக்குது. பட் எப்படியுமே நீங்கள் வந்து டயட்டில் கண்ட்ரோலில் இருந்து சுகரை மானிட்டர் பண்ண வேண்டியது முக்கியம். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஸ்டென்ட் போட்டிருக்கீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஃபாலோ அப்பில் வந்து நீங்கள் பிபி எப்படி இருக்குது, உங்களோட சுகர் எப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு தான் ஆகணும். இப்போ வந்து கால் எரிச்சல் வந்து சுகர்னாலையும் வரலாம். ப்ரீ டயபிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு கால் எரிச்சல் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லைன்னா உங்களோட B12 லெவல், விட்டமின் B12 உடம்புல எப்படி இருக்குது, உங்கள் தைராய்டு லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் நரம்பு டாக்டரை பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் நரம்பு வேறு எந்த காரணங்கள்னால அஃபெக்ட் ஆயிருக்கா கால் நரம்புகள்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே. டாக்டர், இப்போ வந்து சம்மர் டைமில் வந்து சில பேர் நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த கொஞ்சம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்க தான் செய்யும். ஸோ கரெக்டாக அந்த இன்டேக் ஆஃப் வாட்டர் அவங்க எடுக்கல, அண்ட் சுகர் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இந்த டைமில் வரும் டாக்டர்? ஏன்னா இப்போ எல்லாமே ஸ்கூல் லீவு, அதில் வந்து எல்லாம் ஒரு ஜாலியாக இருப்பாங்க, ஊருக்கு போகலாம். ஸோ அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான விளைவுகள்லாம் வரும்? அவங்கள எப்படி அவங்க வந்து ஒரு கேர்ஃபுல்லாக வீட்டில் இருக்கிறவங்க கூட அவங்கள எப்படி நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கலாம்? இப்போ வந்து ஃப்ளூயிட் இன்டேக் சரியாக இல்லைன்னா என்னாகும் வந்து உங்களுக்கு டீஹைட்ரேஷன் சான்சஸ் ஆர் மோர். அப்போ டீஹைட்ரேஷன் ஆகும்போது உங்களுக்கு சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும். அப்போ சுகர் லெவல் ஜாஸ்தி ஆனாலே சுகர் அதிகம். ஆமாம், உடம்புல வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சுகர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் என்னாகும், சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் காலர் கேட்ட மாதிரி யூரின் அடிக்கடி போகும், அதுலேயும் டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ தட் இது ரெண்டுமே வந்து விஷியஸ் சைக்கிளாக ஒன்னோட ஒன்று உங்களுக்கு ப்ராப்ளத்தை ஜாஸ்தி பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக வந்து நிறைய பேர் அந்த ஃப்ளூயிட் நிறைய எடுக்கிறதுனால சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாக வயிறு ரொம்பிடுச்சு, என்னால் சாப்பிட முடியல, அண்ட் வெயில்லையும் உங்களுக்கு பசி வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடணும், சுகரையும் மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் இன்டேக்கும் அவங்க வந்து நல்லா யூரின் போகணும், நல்லா கிளியராக இருக்கணும் யூரின், அப்போ தான் வந்து ஃப்ளூயிட் இன்டேக் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கணும். ஆமாம், பிகாஸ் ரொம்ப நம்ம கம்மியாக தண்ணி குடிக்கும் போது யூரின் கான்சென்ட்ரேட்டாக போகும்போது எல்லோயிஷாக போகும், கம்மியாக போகும். இதெல்லாம் வந்து சைன்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன். அது இல்லாமல் நல்லா கிளியராக ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகிற மாதிரி நம்ம வந்து ஃப்ளூயிட் இன்டேக்கை கண்டிப்பாக எடுத்துக்கணும், சுகரையும் மானிட்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டீஹைட்ரேஷனில் என்ன ஆகும்னா இனிஷியல் வந்து ஹீட் எக்ஸாஷன் வரும். அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வேர்த்து கொட்டும், படபடப்பாக இருக்கும், அதுக்கப்புறமா நாசியா, வாமிட்டிங், இந்த மாதிரியான இது வரும்போது அவங்களால ஃப்ளூயிடும் எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ளூயிட் எடுத்து நம்மளோட ஹைட்ரேஷன் லெவலை மெயின்டைன் பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர். ஸோ தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஓகே. வணக்கம். ஹலோ டாக்டர். நான் சுகர் இருக்கேங்க மேம். ஓகேம்மா, உங்க சந்தேகம் என்னம்மா? டாக்டர் லைன்ல இருக்காங்க. நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது மேம். ஓகேம்மா, உங்க சுகர் லெவல்லாம் எப்படிமா இருக்கு? சுகர் இருக்குங்களா உங்களுக்கு? 170 இருக்குங்க மேம். ஓகே. எவ்வளோ நாளாக தூக்கம் வரல உங்களுக்கு? இப்போ ஒரு 10-15 நாளா சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. ஓகே. எதனால தெரியல. படுத்தா தூக்கம் இல்லையா இல்லை நடுப்புற அடிக்கடி முழிச்சுக்கிறீங்களா? இல்ல படுத்தாவே தூக்கம் இல்லை. 12, 2 வரைக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது மேம். ஓகே. வெயில்னால தூக்கம் வர்ற மாதிரி? இல்ல, தூக்கமே வரல. கண்ணு மட்டும் மூடி இருக்கு. கண்ணு மட்டும் தூக்கமே இல்ல. அதை தவிர வேற எந்த தொந்தரவும் இல்லைங்களா? வேற தொந்தரவு, கால் எரியுது, கால் எரிச்சல் இருக்கு. நைட் ஆனா கால் எரிச்சல் இருக்கு. ஓகே. சரி, தூக்கறதுக்கும் சுகருக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. ஸோ நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள், எதனால் ப்ராப்ளம், ஏன் தூங்கலைன்னு பார்த்துட்டு அதுக்கு மருந்து கொடுத்தாங்கன்னா சரியாயிடும். சரிங்களா? ஆனால் சுகரை மட்டும் நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் இந்த மதுரையிலேருந்து பண்ணுறோம். ஓகேம்மா, உங்கள் டவுட் என்னம்மா? டாக்டர் லைனில் இருக்காங்க. இல்லை மேம், சர்க்கரைக்கு நிறைய பாவக்காய் சேர்க்கலாம்னு சொல்கிறாங்க. பாகற்காய் நிறைய சேர்க்கலாம்னு சொல்கிறாங்களா டாக்டர்? பாவக்காய் சேர்க்கலாமா, என்ன கலந்து சேர்க்கலாமான்னு கேட்குறோம்.
பாகக்காய்க்கு வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உண்டு, அதனால் அதை சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிம்மா. ஓகேம்மா, வேற ஏதாவது சந்தேகம் இருக்காம்மா? இல்லை மேம், தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன இதனால தூங்கலைங்கிறத பார்க்கணுமா? சரிங்களா? சரிம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? பாலக்காடு. ஓகே. 45 வயசாச்சுங்க. சொல்லுங்க. ஹஸ்பண்டுக்கு. ஓகேம்மா. அவங்களுக்கு சுகர் இருக்குது. அப்ப அவருக்கு இந்த இடது கையில நல்ல குடைச்சலும், கையை இப்படி மேல தூக்கவே முடியறது இல்லைங்க. ஓகே. அப்ப அதுக்காக நான் சுகர்னால ஏதாவது இந்த கைவலி என்னாச்சு புத்திமுட்டு ஏதாவது தொந்தரவு வருங்களான்னு கேக்குறேன். அடி ஏதாவது பட்டுதாம்மா கையில்? அடியோ ஒண்ணுமே பட்டுக்கலைங்க. ஆனா அந்த கை நல்லா தூக்க முடியறது இல்ல, கை பயங்கர கடைச்சல். ஓகே. இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மூட்டு பிடிப்பு வரலாம், பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னு சொல்லுவோம். அது வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் சுகரை கண்ட்ரோலில் வச்சுட்டு அதில் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வந்து எலும்பு டாக்டரை போய் பாருங்கள். அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு பாதிப்பு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் ஃபிசியோதெரப்பி பண்ணி உங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட்டை வந்து சரி பண்ணாலே உங்களுக்கு வலி குறையும். அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் அவங்களுக்கு சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷன் போடணுமா இல்லை ஆப்ரேஷன் பண்ணணுமா என்னங்கிறத அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. சுகரை கண்ட்ரோல்லையும் வச்சுட்டு நீங்கள் எலும்பு டாக்டரையும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு க்யூர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க ஹேமா பேசுறேன், நெய்வேலியில இருந்து. ஓகேம்மா, உங்க சந்தேகம் என்னம்மா? டாக்டர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். எனக்கு டயபெட்டிஸ் வந்து 10 இயர்ஸா இருக்குங்க. ஓகே. என்ன எக்ஸசைஸ் பண்ணாங்க? வாக்கிங் போலாமா இல்ல யோகா போலாமா? வாக்கிங் போனா கால் முட்டி வலி இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோலுக்கு ஏரோபிக் ஆக்டிவிட்டி இஸ் பெட்டர். யோகாவும் வந்து உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், மிச்ச விதத்தில் நல்லது. ஸோ ரெண்டும் கம்பைன் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து மினிமம் 1/2 hour தொடர்ந்து நடக்கணும். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஸ்பீடில் லெவல் வாக்கிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து மேடு பள்ளமாக இருக்கிற இடத்துல நடக்க வேண்டாம். அதே மாதிரி மாடிப்படி ரொம்ப ஏறி இறங்க வேண்டாம். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் முட்டி வலியை கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆரம்பிங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதீங்க. ஸ்லோவாக ஸ்பீடையும் டைமையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 1/2 hour தொடர்ந்து வாக்கிங் போனாலே பெட்டர். அதுவே வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேம். சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் விக்னேஷ், அம்பத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேம். உங்க டவுட் என்னங்க சார்? டாக்டர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். மேம், டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு ஒன் இயராக சுகர் இருக்கு. ஓகே. அவங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஹைலாம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலோட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்போ அவங்க என்னன்னா மாத்திரைலாம் எடுக்கிறாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றாங்க. இப்போ வந்து நிறைய டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டா கூட ஃப்ரூட்ஸ்ல சுகர் இருக்கும், அதுவே நம்ம குளுக்கோஸ் அந்த இன்சுலின் லெவலை அதிகப்படுத்தும் அப்படின்றாங்க. ஸோ டயர்டா இருக்கிற பட்சத்துல அவங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடணும். அப்புறம் இந்த ப்ரீ டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல டாக்டர், அப்படி இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து அந்த சுகர் லெவல் போகாம எப்படி அவங்க வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும், அது பற்றி தான் சார் டாக்டர் கேட்கணும். சுகர் கண்ட்ரோலுக்கு கண்டிப்பாக டயட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாக் பண்ணணும் மினிமம் ஒரு 1/2 hourக்கு. அப்புறமா தேவையான அளவுக்கு மருந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ சுகர் கம்மியாக இருந்தாலும் டயர்ட்னஸ் இருக்கலாம், கண்ட்ரோல் இல்லாமல் ஜாஸ்தி இருந்தாலும் டயர்ட்னஸ் இருக்கலாம். அதனால் அவங்க ரெகுலராக வந்து வீட்லேயே வந்து குளுக்கோமீட்டர் வச்சுட்டு மானிட்டர் பண்ணாங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மெடிசனோட அளவை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுகர் இருக்குது. அதனால் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்லாம், அதில் நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது, நார் சத்து இருக்குது, உடம்புக்கு நல்லது. ஆனால் அதை வந்து இன்பிட்வீன் மீல்ஸு அஸ் அ ஸ்நாக் எடுக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 100 கிராமுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் எடுக்காமல் இருந்தால் நல்லது. ஜூஸாக சாப்பிடாமல் கட் பண்ண ஃப்ரூட்ஸு எய்தர் மிட் மார்னிங் அரௌண்ட் 11 o'clock இல்லை ஈவினிங் ஒரு 5 o'clock எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே டாக்டர். ஸோ ஒரு காலர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து கை குடைச்சல் இருந்தது, ஸோ சுகரால் அந்த மாதிரி இருக்குமான்ட்டு. அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறது வழக்கமாகவே இருக்குது. லைக் இந்த கை வந்து ஓவராக குடையிறது, அதுக்கப்புறம் நெக்கெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ சுகருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா டாக்டர்? அன்கண்ட்ரோல் சுகர் இருக்கும்போது
உங்களுக்கு என்னாகும் இந்த தசைகளில் வந்து நீர் போய் சேர்ந்துக்கும். அதனாலேயே உங்களுக்கு வந்து உடம்பு வலி, முட்டி வலி, கழுத்து வலி அண்ட் இந்த பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டருங்கிற பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அது சுகர் இல்லாதவங்க அந்த மாதிரி பிரச்சனையில் வந்தால் கூட சுகர் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ அதனால் இதெல்லாம் கையில் மட்டும் தான் குடைச்சல் இருக்குங்களா இல்லை ஹோல் பாடியில்? ஹோல் பாடியிலையும் பேக் பெயின் வரலாம், முட்டி வலி வரலாம், ஜென்ரலைஸ்டு பாடி பெயின் இருக்கலாம். அதெல்லாம் வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய காமன் கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஸோ அதெல்லாமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுகர் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோலில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு என்ன காரணங்கள்னாலன்னு பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகே. ஸோ சுகர் இருக்கவங்க எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு அலர்ட்டாக இருக்கணும், ரொம்ப வந்து அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி இல்லைங்களா டாக்டர்? ஓகே. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் கூட சுகர் வந்து லைக் ஃப்யூச்சரில் வரப்போகிறது வந்து முன்னே வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த சுகர் வந்து அவங்க ப்ரெக்னன்சி டெலிவரி ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணால் ஃப்யூச்சரில் வராமல் தவிர்க்க முடியுமா? அது பேசலாம். முன்னாடி காலர் இருக்காங்க. ஓகே. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். பேசுகிறேன் மேடம். ஓகேங்க சார், உங்கள் டவுட் என்னங்க சார்? எனக்கு அடிக்கடி இந்த எங்கேயாவது உடம்புல ஊசி குத்துறது மாதிரியோ அல்லது காலில் இந்த எறும்பு ஊறுறது மாதிரியோ இருக்குது. ஷோல்டர் பெயின், கழுத்து வலி எல்லாம் இருக்குது. ஆனால் சுகர் பார்க்கும் பொழுது நார்மலாக இருக்குது, 105 அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. வேற எதுவும் டெஸ்ட் பண்ணணுமா மேடம்? கண்ணில் வேற நீர் வடியுது சாப்பிடும்போது. சுகர் எவ்வளோ வருஷமாக இருக்குது சார் உங்களுக்கு? இல்ல சுகர் இல்ல, சுகர் கிடையாது. 105 லெவலில் தான் இருக்கு. ஓகே. 105 லெவலில் தான் இருக்கு. சரி. அப்போ நீங்கள் வந்து டாக்டரை போய் பாருங்கள். சுகர் வந்து நார்மலாக இருக்குது, இல்லை சுகர் இல்லைன்னா வேறு எந்த காரணங்களால ப்ரெஷர் இருக்குதுன்னு உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு தைராய்டு லெவல் எப்படி இருக்குது, B12 லெவல் எப்படி இருக்குது, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து கால்சியம் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாடி பெயின் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதை செக் பண்ணிவிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் திருவண்ணாமலேருந்து பேசுகிறேன் மேடம். சரவணன் என் பேர். ஓகேங்க சார், உங்கள் கேள்வி என்ன சார்? எனக்கு வந்து சுகர் டயபெட்டிக் பேஷண்ட் கிடையாது. நான் ஓகே. சுகர் மட்டும் சக்கரை அளவு 60 வருது மேடம். மணி 12:30 மணிக்கு மதியத்தில் 60 வந்தால் தண்ணி ஊத்துற மாதிரி ஆகுது. ஓகே. அடிக்கடி அன்டைமில் வந்து ஒரு 12 மணிக்கு குறையிற மாதிரி வருது. அப்போ சாப்பிட்டு படுது போயிருது மேடம். சுகரும் இல்லை, நீங்கள் மருந்தும் சுகருக்கு எடுத்துக்கல? ஆமாம் மேடம். ஓகே. இது என்ன மாதிரியான டயட் சாப்பிடுவீங்க நீங்கள்? நார்மல் டயட்டா இல்லை ரொம்ப ஸ்வீட்ஸ் அது மாதிரி சாப்பிடுவீங்களா? ஸோ வெயிட் வந்து 100 கிலோ ஆகிட்டேன், 103. அது கொஞ்சம் வாக்கிங் போக சொன்னாங்க எல்லா டாக்டர் இருக்கிறவங்க. ஓகே. வாக்கிங் போகிறதால இன்னும் 2 கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது மேடம். கொஞ்சம் பால் பிஸ்கெட் சாப்பிட்டு தான் வாக்கிங் போக முடியுது. அப்படியெல்லாம் போக முடியல. டக்குன்னு கை காலெல்லாம் ஊத்துற மாதிரி 60 வந்து. ஓகே. நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் டயட்டீஷியனை கண்டிப்பாக பார்க்கணும் சார். இப்போ வந்து வெயிட்டை குறைக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம டயட்டில் கண்ட்ரோலில் இருக்கணும், வாக் பண்ணணும், ரெண்டுமே முக்கியம். இப்போ நீங்கள் வந்து டயட்டில் வந்து கண்ட்ரோல் இருக்கும்போது ரொம்ப பட்னி கிடந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லதில்லை. ஸோ எவ்வளோ கேலரி இன்டேக் உங்களோட இதுக்கு தேவை அண்ட் வெயிட் லாஸுக்கு எவ்வளோ கேலரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப ஓவர் சுகரி ஐட்டம் சாப்பிடும்போது தேவையை விட அதிகமான இன்சுலின் உடம்புல சுரக்கிறதுனால கூட சுகர் லெவல் சில பேருக்கு லோ ஆகும். அவங்கெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வித் லாட் ஆஃப் ஃபைபர் அந்த மாதிரியான டயட் எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் லோ ஆகாது. இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு சுகர் லோ ஆகுதுன்னா வேறு ஏதாவது ரேர் காசஸ் இருக்கான்னு உடம்புல இன்சுலின் லெவல்லாம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கலாம். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? செந்தில்குமார், திருநெல்வேலியிலேருந்து கூப்பிட்றேங்க மேடம். ஓகேங்க சார், உங்க டவுட் என்னங்க சார்? டாக்டர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். அதாவது என்னோட ஒய்ஃபு ஏஜ் 22 ஆச்சுங்க. லெவல் வந்து 3 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, 300க்கு மேலே இருக்குது. ஓகே. அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரீட் பண்ணதில்லை, போய் செக் பண்ணதில்லை. இப்போ மேரேஜ் ஆகி 2 மாதம் தான் ஆகுது. ஓகே. அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் போய் பார்த்த உடனே சொன்னாங்க இன்சுலின் கொடுத்துருக்காங்க. ஓகே. 5 பாயிண்ட் வச்சு 3 டைம் போடுற மாதிரி. இது சுகர் லெவல் ஏன் இந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அவங்க என்னன்னா இது பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. எதனால இந்த சுகர் இந்த வயசு 22 ஏஜ்ல இவ்வளோ ஹை லெவலாக இருக்கு? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் வந்து முன்னாடிலாம் வந்து 40 வயசு 50 வயசுக்கு மேலே தான் வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்து யங்கர் ஏஜ் குரூப்லேயே பார்க்குறோம்.
அது நம்மளோட லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னால. பட் ஒருத்தருக்கு வந்து 200க்கு மேலே சுகர் இருந்தாலே சுகர் வந்து இருக்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்து 300க்குலாம் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது முக்கியம். ஸோ இது வந்து உங்களுக்கு இனிஷியலாக சுகர் கண்டுபிடிக்கும் போதே ஹையாக இருந்ததுனால் ஓரல் மெடிசன்ஸ் எல்லாம் வேலை செய்யாது. அதனால் டெம்ப்ரரியாக இன்சுலின் கொடுத்து அவங்க வந்து கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறமா ஓரல் மெடிசின்ஸ் மாற்றி பார்க்கலாம். இல்லை இன்சுலின் மட்டும்தான் தேவையாக இருக்குமாங்கிறதுனா ஸ்பெஷல் டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்து டைப் 1 டைப் 2 பார்த்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சார். டாக்டர் தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? மகாலிங்கம் ஃப்ரம் தாம்பரம். ஓகேங்க சார், உங்க டவுட் என்னங்க சார்? டாக்டர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். அது வந்து சுகர் அளவு வந்து 230 இருக்கு சாப்பிட்டோன்னே. ஓகே. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 130 140 தான் இருக்கு. ஓகே. அதனால அது குளுக்கோமேட் மாத்திரை டேப்லெட்ஸ் எடுத்துருக்கேன், குளுக்கோமேட். அதனால அது யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 6 months ஒரு வாட்டி தான் டாக்டர் பார்க்குறேன். ஓகே. அதான் எதனா எப்படி இருக்குன்னு கேட்கலாம் தான் போகணும். 140 130 கொஞ்சம் அதிகம், 120க்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி ஆஃப்டர் ஃபுட்டும் உங்களுக்கு வந்து 180க்கு கீழே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து வெறும் கிளைக்கோமேட் தான் எடுக்கிறீங்கன்னா, அந்த டயட்டில் கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னா மருந்தை கொஞ்சமாக ஏற்ற வேண்டியிருக்கும். அப்புறம் மினிமம் ஒரு 3 monthsக்கு ஒரு வாட்டியாவது பார்த்துருங்க. அப்போ கண்ட்ரோலில் இருந்ததுன்னா 3 monthsக்கு ஒரு வாட்டி பார்க்கணும். கண்ட்ரோலில் இல்லைன்னா டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு 3 to 4 weeksல ஒரு வாட்டி பார்த்து நம்ம கொடுக்குற மாத்திரையில் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மினிமம் நீங்கள் ரொம்ப தள்ளிப்படாதீங்க 6 மாதம்லாம். ஏன்னா கண்ட்ரோலே இல்லாமல் 6 மாதம் இருந்ததுன்னா சுகர்னால் வரக்கூடிய பாதிப்புகள் அதிகமாகிடும். அதனால் தொந்தரவு இல்லைனாலும் ஒரு எவ்ரி 3 months ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட்பிராண்டியல் சுகர் அண்ட் HbA1c அந்த 3 month ஆவரேஜ் பண்ணி பார்த்து கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது முக்கியம் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் பாலக்காட்டுலேருந்து சந்திரமோகன் பேசுகிறேன். ஓகேங்க சார், உங்கள் சந்தேகம் என்ன சார்? டாக்டர் கிட்ட நீங்கள் பேசலாம். என்னோட ஒய்ஃபுக்கு வேண்டி சார், அவளுக்கு சுகர் இருக்கு. கேக்லிம் 2 mg சாப்பிட்றா டெய்லி. ஓகே. இப்போ சுகர் டெஸ்ட் பண்ணோம், இதில் எம்டியில் செக் பண்ணும்போது 130 இருந்தது. ஓகே. அப்புறம் 2 hours முடிச்சு பார்க்கும்போது 141 இருந்தது. ஓகே. இந்த கேக்லிம் இன்னும் கண்டினியூ பண்ணுங்களா இல்லை இது பண்ணணுமா, டோஸ் குறைக்கணுமா? 140 கொஞ்சம் அந்த லோவர் சைடு. ஏஜ் ஆஃப் தி பேஷண்ட் சார்? ஏஜ் 65 I think. ஓகே. கொஞ்சமாக வேணால் டோஸ் கம்மி பண்ணலாம், மார்னிங் டோஸ் மட்டும். பட் நைட் டோஸ் அப்படியே வச்சுக்கிறது நல்லது. 2 mg one time தான் சாப்பிட்றாங்க மேடம் மார்னிங். ஓகே. அப்போ வந்து மேபி அதை வந்து மேபி கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம். 160 to 180க்குள்ளே வச்சுருந்தா போகிறோம் போஸ்ட்பிராண்டியல் சுகர். பட் டயட் கண்ட்ரோல் அப்படியே கண்டினியூ பண்ணட்டும் சார். பட் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு ஃபாலோ அப் பண்ணிக்கணும். குறைச்சதில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் நான் ராஜ் மேடம், சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்க டவுட் என்னங்க சார்? டாக்டர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். மேடம் இப்போ என்னன்னா 140 கரெக்டாக இருக்கு, சுகர் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கு. இப்போ என்னன்னா ஃபுட் கண்ட்ரோல் ப்ளஸ் வாக்கிங்லேயே இது சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியுமா, இல்லை டேப்லெட் நான் லைட் வரைக்கும் எடுக்கணுமா? இப்போ டேப்லெட் எடுத்து சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணணும். பிகாஸ் நீங்கள் வந்து என்ன தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருந்தாலும் நமக்கு வந்து சில ரொம்ப ஏர்லி டயபிட்டிஸில் வேணால் நம்ம மருந்து இல்லாமல் பார்க்கலாம். பட் ஒன்ஸ் நம்ம வந்து 2-3 years ஆயிடுச்சு சுகர் வந்து நம்ம ஒரு மருந்து போடுறோம், அதில் வந்து நமக்கு கண்ட்ரோலில் இருக்குன்னா அதே அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லது. ஏன்னா மருந்து நிறுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் தாப்பரத்துலேருந்து சம்பத் பேசுறேம்மா. ஓகேங்க சார், உங்க சந்தேகம் என்னங்க சார்? வயசு 61மா. ஓகே. எங்களுக்குமா இப்போ எனக்கு வந்து சுகர் 250 இருக்குமா காலையில். ஓகே. வெறும் வயிற்றுலையா சார்? ஆமாம், வெறும் வயிற்றுமா. ஓகே. நான் சாப்பிட்ட அப்புறம் 250 இருக்குமா. அதுக்கு முன்னாடி வந்து 170 இருக்குமா. இன்சுலின் போடுறோமா 10 யூனிட்டு. சுகர் மாதிரிலாம் எடுத்துருக்குமா. ஓகே. பைபாஸ் வேறு பண்ணியிருக்குமா நான். ஓகே. எனக்கு என்னுடைய டவுட்டுக்கு என்னுடைய வியாதிக்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கொடுங்கம்மா. இதுதான் என்னுடைய உங்கள் கேள்வி என்ன சார்?
இப்போ எனக்கு வந்து 250 இருக்குமா சுகரு. சரி. சாப்பிட்ட அப்புறம் ம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 170 இருக்குமா. சரி. இது கண்ட்ரோல் கொஞ்சம் இல்லை. பண்ணிருக்குமா. ம் எனக்கு வயசு வந்து 61மா. ஓகே. என்னுடைய வியாதிக்கு ஏற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமா. இது வந்து கொஞ்சம் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இல்லை சார். ஃபாஸ்டிங் வந்து 170 கொஞ்சம் அதிகம், அதே மாதிரி ஆஃப்டர் ஃபுட்டும் 250 அதிகம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் டாக்டரை போய் பார்த்து சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி மிச்ச இதெல்லாம் கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, உங்கள் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணிங்கன்னா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் விஜய் மேம். நான் வந்து நீடாமலத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேங்க சார், உங்கள் டவுட் என்ன? மேம் சர்க்கரை நோய் வந்து எதனால் வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் மேம். இப்போ இப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் தான் நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க. எதனால் வருது? இனிப்பு சாப்பிட்றதுனால தான் வருதா? அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மேம். சர்க்கரை நோய் வந்து நம்ம ஒரு லெவலுக்கு மேலே நம்ம பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும்போது அதை சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம். அது வந்து டைப் 1 டயபிட்டிஸ் பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரக்கிற தன்மை கம்மியாக இருக்கிறதுனால வருது. பட் பெரும்பாலான பேருக்கு வந்து டைப் 2 டயபிட்டிஸ் வந்து இன்சுலின் சுரந்தாலுமே அது வேலை பண்ணுறது கம்மியாக இருக்கிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சுகரை கண்ட்ரோலில் வைக்க முடியாத நிலமை வருதுனால உங்களுக்கு சர்க்கரை நோய் வருது. இது வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதும் அதிகமாகிடுச்சு, எக்ஸசைஸ் பண்ணுறதும் கம்மியாயிடுச்சு. அந்த ஒரு ரீசன்னாலேயே பார்த்திங்கன்னா நம்ம நிறையா சர்க்கரை நோய் நம்ம இப்போ பார்க்குறோம். அதனால் இதில் கண்டிப்பாக வந்து சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது இனிஷியல் ஸ்டேஜஸில். அதனால் ரெகுலராக பார்த்து செக்அப் பண்ணி நம்ம சுகர் லெவலை எல்லாருமே மானிட்டர் பண்ண வேண்டியது முக்கியம். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 12 ஒரு 60 வந்துடுது மேடம். சுகருங்களா? ஓகேம்மா. ஆமா மேடம். நைட்டா பகல்லையா? சுகர் வந்து எந்த டேப்லெட்டும் எடுக்கல மேடம். வயிற்றுல வந்து கணையத்துல கட்டி இருந்தா கூட லோ சுகர் ஆகும்னு சொல்லிட்டு சிடி ஸ்கேன்லாம் கூட மெட்ராஸ்ல பண்ணி பார்த்துட்டோம் மேடம். ஆனா அதெல்லாம் கூட நார்மல்னு வந்துச்சு. குளுக்கோஸ் இந்த வெறும் வயிற்றுலயே எடுக்க சொல்லி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழிச்சு வந்து ஒரு 75 கிராம் குளுக்கோஸ் கொடுக்குறாங்க பாருங்க மேடம். அதெல்லாம் கூட கொடுத்து பார்த்தாச்சு, நார்மல்னு வருது அவருக்கு. 3 மாசம் கவுண்டிங் எடுத்து பார்த்தோம். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம் மேடம். அதுல கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்குது சுகரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டாக்டர். கொஞ்சம் சாப்பாட்டை கொஞ்சம் பிரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு வாரம் கழிச்சு திரும்ப டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். மெட்ராஸுக்கு போனோம், டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அதுல கரெக்டா இருக்குது, 6 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். ஆனா அவருக்கு வந்து குத்தமா கொஞ்சம் 60 வருது. அவர் கொஞ்சம் பயப்படுறாரு மேடம். எதனால அது மாரி பிரச்சனை வருது? நான் இந்த ப்ரீவியஸ் காலருக்கு சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து எவ்வளோ சுரக்கணுமோ அதுக்கு தேவைக்கு மேல்பட்டு இன்சுலின் சுரந்தாலே உங்களுக்கு வந்து சுகர் லெவல் லோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் அவங்க வந்து நிறைய காய்கறிகளோட காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக சாப்பிடணும், பியூர் ஸ்வீட்ஸை அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் சுகர் லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சுகரி ஐட்டமாக சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது சுகர் இன்னுமே லோவாகும். அதனால் நீங்கள் ஒரு டயட்டீஷியனை பார்த்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நிறைய நார் சத்து அதிகமான உள்ள காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு டைஜஷனும் ஸ்மூத் ஆகும், சுகர் லெவல் ரொம்ப ட்ராப் ஆகாது, மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கங்க. நான் திருச்சியிலேருந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன். ஓகேங்க சார், உங்கள் சந்தேகம் என்ன சார்? எனக்கு சுகர் வந்துமா சாப்பாட்டுக்கு முன் 135 லெவலு, சாப்பாட்டுக்கு அப்புறம் 235 இருக்கு. இது சுகர் அதிகங்களா இல்லை என்ன? மெடிசன் எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் ஃபுட்டு அன்றைக்கி செக் பண்ணுற அன்றைக்கி மருந்து போட்டிங்களா? போட்டேங்க. 135 சாப்பாட்டுக்கு முன். ஓகே. சாப்பாடுக்கு அப்புறம் 245 வருது. ஓகே, அது கொஞ்சம் அதிகம் தான் சார். அதனால் நீங்கள் வந்து டயட்டில் கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா மருந்தை கொஞ்சம் ஏற்ற வேண்டியிருக்கும். டாக்டரை போய் பார்த்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி சரிம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்கள் டவுட் என்னம்மா? எனக்கு ஒரு மாசம் முன்னாடி நான் பிஃபோர் ஃபுட்டு 127 இருந்துச்சு டாக்டர். ஓகே. ஆஃப்டர் ஃபுட்டு 160 இருந்துச்சு. ஓகே. சுகர். ஸோ நான் டேப்லெட் எதுவும் எடுக்கல. அது நான் அப்படியே கண்ட்ரோல்லே இருக்குங்க. எதனா முன்னுக்கு எதாவது எஃபெக்ட் ஆகுமான்னு டவுட். என்ன ஏஜ் ஆகுதுமா உங்களுக்கு?
48ங்க. 48, 127 and 167 நார்மல் தான். அதனால் நீங்கள் டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பட் ஆனால் ஒரு எவ்ரி 3 months மட்டும் சுகர் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டேப்லெட் எடுக்க வேண்டிய தேவை வரலாம். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ நாங்க வந்தவாசத்துல இருந்து பேசுறோம். ஓகேம்மா, உங்க சந்தேகம் என்னம்மா? சுகர் தான். நான் ஒரு 5 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். ஓகேம்மா. இப்போ 2 மாசமா இந்த நாட்டு மருந்து மூலிகை கொடுத்தா அது மாத்திரையே எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் அதை சாப்பிட்டுட்டேன். அது என்னன்னா உடம்பெல்லாம் ரொம்ப இழைச்சி போச்சு, டயர்டா இருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. சுகர் பார்த்தா 500 அளவுல இருக்குது. அது அந்த மருந்து கொடுத்தவங்க அது மருந்து சாப்பிட்டதெல்லாம் கழிவுலாம் வெளியே வரும், பயப்படாதுன்றாங்க. இப்ப எழுந்தே உட்கார முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. இப்ப இல்லைம்மா, உங்களோட சுகர் லெவல் ரொம்பவே அதிகம். கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்து இன்சுலின் முதல்ல எடுத்து கொஞ்சம் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். சொல்லுங்க சார். மேடம் சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க, எம் முருகன். ஓகேங்க சார், உங்கள் டவுட் என்ன? இப்போ சுகருக்கு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க. ஓகே. அது நம்ம கம்மியாகிறதுக்கு ஏதாவது வாக்கிங் ரொம்ப போனோம்னா கம்மியாகுங்களா என்னன்னு கேட்கறதுக்குதாங்க. ஓகே, ஸோ வாக்கிங் போனால் சுகர் கொஞ்சம் கம்மியாகுமா? கண்டிப்பாக சுகர் வந்து நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனால சுகர் லெவல் பெட்டர் ஆகும். அதே மாதிரி வந்து வெயிட் கண்ட்ரோலும் வரும். வெயிட் கண்ட்ரோல் வந்தாலே உங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் பெட்டராக இருக்கும். அதனால் வாக்கிங் போகிறது நல்லது சார். டாக்டர் தொடர்ந்து பேசலாம், காலர்ஸ் லைனில் இருக்காங்க. ஓகே. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேரு பிரியா, சேலம்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்கள் சந்தேகம் என்னம்மா? மேடம், என்னோட சிஸ்டருக்கு சுகர் இருக்கு. 4 to 5 இயர்ஸா இருக்கு. அவங்க ரெகுலரா டயாபெட்டிக் டாக்டர் பார்த்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே. பட் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போதும், நைட்டு தூங்கிட்டு மிட் நைட்ல ரெஸ்ட் ரூம் போகும்போதும் குதிகால் ரொம்ப வலிக்குது, ரைட் சைடு ஷோல்டர் ரொம்ப வலிக்குது சொல்றாங்க. ஓகே. இது சுகர்னாலயா இல்ல வேற ஏதாவது பிசியோ சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமா இருக்குங்களா? சுகர் இருக்கிறவங்களுக்கு வலி வருது சகஜம். பட் இப்போ வந்து குதிகாலில் வலி பார்த்தீங்கன்னா பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த சோலுக்கு கீழே இருக்கிற ஷீட் ஆஃப் மெம்ப்ரெயின் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரியான வலிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் சாஃப்ட் ஸ்லிப்பர்ஸ் போடணும். லைக் பாடி வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் வந்து சாஃப்ட் சோல்டு ஸ்லிப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி வெயிட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் ப்ரெஷர் இல்லாததுனால வலிகள் கம்மியாகும். அது வீட்டுக்கு ஒன்று வெளியில் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹாட் ஃபார்மெண்டேஷன் கொடுத்தாலும் வலிகள் கம்மியாகும். மூட்டு வலி வந்து வேறு எதனாலன்னு பார்த்துக்க சொல்லுங்கள். சுகரும் கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்த்துக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் நாமக்கல்லேருந்து பண்ணுறேங்க. ஓகேங்க சார், உங்கள் டவுட் என்னங்க சார்? இப்போ எனக்கு டாக்டர் சுகர் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எவ்வளோ ஃபாஸ்டிங்கில் எவ்வளோ இருக்கணும், சாப்பிட்டு உட்பட எவ்வளோ இருக்கணும், HMC எவ்வளோ இருக்கணுங்க? சுகர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதில் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் பிளட் சுகர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்துட்டு 2 ஹவர்ஸில் அனதர் பிளட் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து HbA1cங்கிறது 3 month ஆவரேஜ் ஆஃப் சுகர். ஃபாஸ்டிங்கில் வந்து 100க்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் 75 கிராம் குளுக்கோஸ் வந்து 140க்கு கீழே இருந்ததுன்னா சுகர் இல்லைன்னு அர்த்தம். 100லேருந்து 125 வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்தாலோ இல்லை ஆஃப்டர் குளுக்கோஸ் வந்து 140 to 199 இருந்தாலோ பார்டர் லைன் டயபிட்டிஸ்னு அர்த்தம். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து டயட் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி சுகர் வராமல் பார்த்துக்கலாம். ஃபாஸ்டிங்கில் 126க்கு மேலே இருந்தாலோ இல்லை ஆஃப்டர் குளுக்கோஸ் 200க்கு மேலே இருந்தாலோ சுகர் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அவங்க வந்து டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். HbA1c லெவல் பார்த்திங்கன்னா நார்மல் வந்து லெஸ் தேன் 5.7%, 5.7 to 6.4 வந்து ப்ரீ டயபிட்டிஸ், 6.5 and above இஸ் டயபிட்டிஸ். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீமோக்ளோபின் லெவல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு சர்க்கரை நோயோடு சேர்ந்து வந்து ரத்த சோகையும் இருக்கிறதுனால HbA1c வந்து அனீமியா இருக்கும்போது அதை மட்டும் பேஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ணுறது நல்லதில்லை. இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர். ஸோ நம்ம அந்த ப்ரெக்னன்சி அதை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் வர சுகர் வந்து லைக் அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது வராமல் தடுக்க முடியுங்களா?
கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சியில் வர டயபிட்டிஸ் வந்து இட்ஸ் அ வார்னிங் சைன். அவங்களோட இன்சுலின் ரிசர்வ் இந்த பாடி லெஸ்ன்னு காமிக்குது. அதனால தான் அவங்களோட சுகர் லெவல் வந்து ரேஸ் ஆகுது டியூரிங் ப்ரெக்னென்சி. ஓகே. ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு வந்து அந்த சுகர் லெவல்லாம் நார்மலைஸ் ஆகிடும். பிகாஸ் அந்த இன்சுலினுக்கு அகெயின்ஸ்டாக வேலை பண்ணுற ஹார்மோன்ஸ் ப்ரெக்னென்சியில் இருக்கிறது எல்லாமே எல்லாம் உடம்புலேருந்து கம்மியாயிடும். அப்போது அவங்களுக்கு இருக்கிற இன்சுலின் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் நார்மலைஸ் ஆகிடும். பட் இவங்கெல்லாம் வந்து within 5 years 50% of the women can get diabetes. அதுக்கு கண்டிப்பாக வெயிட் கண்ட்ரோல், டயட், எக்ஸசைஸ் பண்ணி 2 monthsல ஒரு வாட்டி குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் எவ்ரி இயர் ஸ்க்ரீன் பண்ணி டயபிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஓகே டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம் சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் மேடம். கணேஷ்குமார் என் பேர். ஓகேங்க சார், உங்கள் சந்தேகம் என்ன சார்? நைட் டைமில் லோ சுகர் ரொம்ப குறையுது. அது நைட் டைமில் சாப்பிட்றது சார். இது ஒரு வேளை அதுக்கு நான் சாப்பிடாம என்ன சாப்பிட்டாக்க குறையாம இருக்கு லோ சுகர்? நீங்கள் என்ன இன்சுலினில் இருக்கீங்களா சார்? இல்லை 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 சுகர்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அடிக்கடிக்கு லோ சுகர் ஆகுது. சுகர் இல்லை, ஆனால் லோ சுகர் ஆகுது. சுகர் கிடையாது உங்களுக்கு? ஆமாம் மேடம். சுகர் இல்லாமல் லோ சுகர் ஆகுதுன்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி எதனாலன்னு பார்த்துக்கோங்க சார். பிகாஸ் எவ்வளோ நம்ம ரொம்ப ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங் இருந்தால் தான் சுகர் லெவல் லோ ஆகணும். சுகர் இல்லாமல் சுகர் லெவல் நைட் டைம்லலாம் லோ ஆகுதுனாக்கா அது எதனால்? இப்போ இன்சுலின் எடுக்கிறாங்க இல்லை டேப்லெட்ஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப காமன் லோ சுகர் வருது. பட் எதுவுமே இல்லாமல் லோ சுகர் ஆகுதுன்னா வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நாங்கள் சாத்தூர்லேருந்து மீனா பேசுகிறோங்க. ஓகேம்மா, உங்கள் சந்தேகம் என்னம்மா? எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் இருக்கு மேடம். ஓகே. அவங்க இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அது ஸ்டாப் பண்ண முடியாதா மேடம்? சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? இப்போ வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வரல, அதனால் இன்சுலின் போட்டோன்னா கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் வந்து சுகர் கண்ட்ரோல் இருக்கும். இப்போ டெம்பரரியாக இன்சுலின் ஆரம்பிக்கிறோம், லைக் புதுசாக டயபிட்டிஸ் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த சமயத்தில் கொடுக்குறோம். இல்லை ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க, ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்னஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த ரீசனுக்காகலாம் இன்சுலின் டெம்பரரியாக கொடுக்குறோன்னா நம்ம இன்சுலினை நிறுத்துறதுக்கான சான்ஸ் அதிகம். அப்படி இல்லாமல் அன்கண்ட்ரோல் சுகர் ஃபார் அ லாங் டைம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக நம்ம இன்சுலின் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணால் தான் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் கண்டினியூ பண்ணுறது நல்லது. உங்கள் டாக்டரை கேட்டு எதுக்காக இன்சுலின் ஆரம்பித்தாங்கங்கிற காரணத்தை தெரிஞ்சால் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோளூர் பேசுகிறேன் மேடம். ஓகேங்க சார், உங்கள் சந்தேகம் என்னங்க சார்? டாக்டர் லைனில் இருக்காங்க, பேசலாம். சாப்பாட்டுக்கு முன்னாடி 70 இருக்குதுங்க மேடம் சுகரு. அதுக்கு முன்னாடி 127. டாக்டர்கிட்ட போனால் மாத்திரை 6 கொடுத்துறாங்க மேடம். இது டைட் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாதுங்க மேடம்? ஃபாஸ்டிங் 70 இருக்கா சார்? 70 சாப்பாடு முன்னாடி வச்சேன் மேடம். சாப்பிட்ட பிறகு 127. என்ன மருந்து? இதுக்கு ரொம்ப டைட் கண்ட்ரோல் தான், இவ்வளோ கம்மியாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது சார்? 43 மேடம். கொஞ்சம் பாடியாக இருப்போம் உடம்பு. ஓகே. டோஸை வேணால் கம்மி பண்ணிக்கலாம் சார். உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி டோஸை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மானிட்டர் பண்ணிக்கோங்க சுகர் லெவலை. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஜெகநாதன் பேசுகிறப்பா, குடியாத்துலேருந்து. ஓகேங்க சார், உங்கள் சந்தேகம் என்னங்க சார்? ஆமா, கால் நடக்கும்போது கீழே அடிக்காலில் வந்து ஏதோ தட்டையா தெரியுதுமா. இப்பதான் ஒரு 2 மாசமா தெரியுது. சக்கரை வந்து நார்மல்ல இருக்குதுமா. 140 160 இருக்குதுமா. ஓகே. அது காலில் நடக்கும்போது இன்னும் கட்டையா தெரியுதுமா, தெரியுது நடக்கும்போது. ஓகே. அதாம்மா சும்மா லைட்டா வலிக்குது. சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க சார். சுகர் லெவல் நார்மலாக இருந்தும் இதே மாதிரி இருந்ததுன்னா நரம்பு டாக்டரை பாருங்கள். நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். வலி வேற இருக்குதுமா. சரி, நரம்பு டாக்டரை பாருங்க சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் பொள்ளாச்சியிலிருந்து. ஓகேம்மா, உங்கள் சந்தேகம் என்னம்மா? பொள்ளாச்சியிலிருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, உங்கள் சந்தேகம் என்ன? டாக்டர் லைனில் இருக்காங்க. என்ற உடல் பருமன் வந்து 80 கிலோ இருக்குதுங்க. ஓகே. டிவி பார்த்து பேசாதீங்க. ஒரே வலி இருக்குது. டாக்டருக்கு போனா சுகர் இல்ல, பிரஷர் இல்லைங்கிறாங்க. அடிவயிறெல்லாம் ஒரே வலியா இருக்குதுங்க.
அது உடல் பருமன் வந்து 80 கிலோ இருக்குது. இனிமேல் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பா எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு. நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்குமே சுகர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம்தான். எடை கூடும்போது அந்த ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு டயட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 70 கிலோக்கு வரத்துக்காவது ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10% ஆஃப் த கரண்ட் பாடி வெயிட் கண்ட்ரோல் பண்ணாலே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு அடிவயிறு ப்ராப்ளத்துக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணி எதனாலன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், நாங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்கள் சந்தேகம் என்னம்மா? வெயிட் கூட இருந்தால் சுகர் வருமா? வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு சுகர் வரக்கூடிய சான்ஸ் அதிகம். அப்படியா? அப்போ வெயிட் வந்து எவ்வளோல இருந்து இருக்கணும் சுகர் வராமல் இருக்கிறதுக்கு? வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட்டு தான். அதுக்கு வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் பை வெயிட் இன் கேஜி பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா பிரகாரம் பார்த்தோன்னா ஒரு 25 வரைக்கும் நார்மல், 25லேருந்து 30 வரைக்கும் ஓவர் வெயிட்டு, 30க்கு மேலே பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி. ஸோ இந்தியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்னுமே கம்மியாக இருக்கணும். ஒரு 23 அந்த மாதிரி பிஎம்ஐ மெயின்டைன் பண்ணாங்கன்னா சுகர் வரக்கூடிய சான்ஸ் கம்மி. அதுக்கு வந்து கண்டிப்பாக டயட் அண்ட் எக்ஸசைஸ் இருக்கணும். இந்த ஃபார்முலா இல்லைன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைட் இன் சென்டிமீட்டர் -100. இப்போ ஒருத்தவங்க வந்து 165 சென்டிமீட்டர்ஸ் இருந்தாங்கன்னா -100 உங்களுக்கு வந்து அப் டு 65 கிலோஸ் இருக்கலாம். அதுலேருந்து லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85% ஆஃப் தட் வெயிட் நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா நமக்கு வந்து சுகர் வரக்கூடிய சான்சஸ் கம்மி. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். உங்க பேர் கணேசன் பேசுறேன், விருதுநகர் மாவட்டத்தில் பேசுறேன். ஓகேங்க சார், உங்கள் டவுட் என்ன? அதாவது ஒவ்வொரு இடத்துல செக் பண்ற இடத்துல வித்தியாசமா சொல்லுதாங்க. சுகர் ஒரு இடத்துல நார்மலா இருக்குங்காங்க, ஒரு இடத்துல அதிகமா இருக்குங்காங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்கணும். உங்களுக்கு வந்து சிபிஜி அந்த நம்ம குளுக்கோமீட்டரை வச்சு பார்க்குறதுக்கும் பிளட்டில் செக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் வரலாம். சரிங்களா? அதனால் எந்த மெத்தடில் பண்ணுறாங்கங்கிறது முக்கியம். அதே மாதிரி முதல் நாள் நம்ம என்ன சாப்பிட்டோம், அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ இருந்தது, அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து சுகர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் யூஸ்வலாக சுகர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா நம்ம ஒரு 3 நாளைக்கு எப்பவும் போல் நார்மலாக சாப்பிட்டு சுகர் செக் பண்ணால் நல்லது. ரொம்ப ஓவராகவும் சாப்பிட வேண்டாம், அதுக்காக வந்து கம்மியாகவும் சாப்பிடாம நார்மல் கார்போஹைட்ரேட் டயட் எடுத்துகிட்டு செக் பண்ணுறது முக்கியம். அப்படி சந்தேகம் இருந்தால் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸில் திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்த்து சுகர் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து சம்மர் அண்ட் டயபெட்டிக் இதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமும் நேயர்களும் அவங்களோட சந்தேகம்லாம் நிறைய கேட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷோவில் வந்து கலந்து ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி வேற ஒரு ஷோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுமித்ரா. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.